Hi my lovely friends, my lovely women's. இன்னைக்கு வந்து ரம்ஜான். எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னா பிரியாணி தான் செஞ்சேங்க. சிக்கன் பிரியாணி, கிரேவி, ஆனியன் ரைத்தா, அதாவது அது கூட வெள்ளரி, பச்சை மிளகாய், மல்லிலாம் போட்டு ரைத்தா செம்ம வேறு லெவலில் ஹோட்டல் ரேஞ்சிலே இருந்துச்சுங்க. சூப்பராகவும் செஞ்சுருந்தேன். சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதனால் எப்பயும் போல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா வெத்தலை போட்டிருந்தேங்க. லைட்டு தான் சவுந்திருக்கு. வெத்தலை வந்து பீடா டேஸ்ட்லேயே நான் வீட்லேயே செய்வேங்க. எப்படின்னா வெத்தலையில் டேட்ஸ் போடுவேன், பேரிச்சம்பழம் ஒன்று, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் போல் சுண்ணாம்பு, அப்புறம் சுகர், சர்க்கரை கொஞ்சம் போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் நம்ம பீடா டேஸ்ட், இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கணும் இல்லைங்களா? அதனால் அது போட்டால் நமக்கு நல்லா டைஜஷனும் ஆகும். பிரியாணி சாப்பிட்டேன்னா ஒரு ஹெவினஸ்ஸே இருக்காது. கண்டிப்பாக வெத்தலை இந்த மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் போட்டு வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா? வெத்தலை போடுங்க, நல்லா டைஜஷன் ஆகும். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அது என்னுடைய உமன்ஸ் இருக்கீங்களா, பெண்களே, இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறதே வந்து அது குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. புருஷன், பிள்ளைங்க, மாமனார், மாமியார் இவங்களை எல்லாம் ஒரு லைனில் கொண்டு போய் வாழ்ந்து ஒரு வழியாக நம்ம முடிக்கிறோம் பாருங்க, அதுவே நமக்கு சாதனை. அந்த சாதனை புரியணுன்னா நம்ம நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க, ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய்.